குருவே சரணம். மத்வ பரம்பரையில் வந்த மகான்களில் நரஹரி தீர்த்தர், அக்ஷோபிய தீர்த்தர், பத்மநாப தீர்த்தர் போன்ற ஆகச்சிறந்த மகான்களில் இப்போது நாம் பார்க்க போகும் மகான் ஜெயதீர்த்தர் என்று அன்போடு அழைக்கப்படும் டீகாச்சாரியார் பற்றிய பதிவுதான் இது. மத்வரின் கிரந்தங்களுக்கு டிப்பணி செய்ததால் இவரை டீகாச்சாரியார் என்று அழைத்தார்கள். டிப்பணி அப்படின்றது பார்த்திங்கன்னா மூல கிரந்தங்களுக்கு விளக்க உரை எழுதுவது தான் அந்த டிப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஜெயதீர்த்தரின் நூல்கள் இல்லாமல் மத்வரின் கிரந்தங்களை படிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நுணுக்கமாக மத்வாச்சாரியார் எழுதியிருப்பாங்க. அதை ஒரு எளிய நடையில் ஒரு உரை நடையாக ஆச்சார்கள் எளிமையாக படிக்கிற வகையில் ஜெயதீர்த்தர் அதை ஒரு விளக்க உரை போட்டு கொடுத்துருப்பாங்க. அவர் இருந்த காலங்களில் அதிகமாக அவர் செலவு செய்த டைம் பார்த்திங்கன்னா மத்வாச்சாரியாருடைய கிரந்தங்களுக்கு மூல கிரந்தங்களுக்கு அவர் விளக்க உரை எழுதிய நாட்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறு சொல்லுது. இவரது காலம் பார்த்திங்கன்னா 1365 1388 வரை இருந்த காலம் ஒரு பொன்னான காலம். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரகுநாத நாயக்கர் அப்படின்றது அவருடைய பெயர். இளம் வயதில் மிகவும் ஒரு அழகான தோற்றமுடையவர். மேலும் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை சவாரி செய்வதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் இவர் ஜெயதீர்த்தர். ஒரு சமயம் அந்த ஜெயதீர்த்தருக்கு தனது பூர்வ ஜென்மத்தை நினைவுபடுத்திய தனது குருவாகிய அக்ஷோபிய தீர்த்தருக்கு நன்றி கூறிட்டார். மேலும் பௌதீக வாழ்வில் நாட்டம் இல்லாமல் ஆன்மீக வாழ்வில் நாட்டம் ஏற்பட்டு தன் வீட்டை விட்டு வெளியேறி அக்ஷோபிய தீர்த்தரிடம் சந்நியாசமேற்று ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிகுந்த ஒரு செல்வாக்குடைய ஒரு குடும்பத்தில் ஸ்ரீ ஜெயதீர்த்தர் அவர்கள் பிறந்ததுனால அவங்க அப்பாவுக்கு அதில் பெருசாக நாட்டம் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் இந்த பூமியில் அவதாரம் எடுத்ததற்கான நோக்கம் அதனுடைய காரணம் என்னன்னு சொல்லிட்டு அக்ஷோபிய தீர்த்தர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டீட்டெயில்டாக அவங்களுக்கு நாம் சொல்லி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டு அக்ஷோபிய தீர்த்தர் அவர் படித்த பாடங்கள் கிரந்தங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவர் தன்னுடைய வாரிசாக தத்தெடுத்து இவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு சிறந்த ஒரு மாணவராக இவர் விளங்க வைக்கிறார். இன்று மத்வ மதம் இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கு ஜெயதீர்த்தர் எழுதிய அந்த டிப்பணி பெரும் பங்காகும். அதாவது ஒரு மனித பிறப்பு என்பது அவ்வளவு எளிதாக கிடைத்த விடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி கிடைத்தால் அதில் ஒரு காரண காரியம் இருக்கும் என்பதற்கு இவரின் வாழ்க்கை முறை ஒரு சான்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மத்வ மதம் நலிவடைய தொடங்கிய காலம் அது. அந்த சமயத்தில் ஒரு மகான் அவதாரம் எடுத்து ஒரு மதத்தை விரிவுபடுத்தவே இந்த ஒரு பிறப்பின் நோக்கம் என்பதை உணர்ந்து அதை நிலைநாட்டிய மகா புருஷர் ஸ்ரீ ஜெயதீர்த்தர். அந்த வகையில் வந்தவர்தான் நம் குருராஜர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். இவை அனைத்தும் கடவுளின் அனுகிரகம் இன்றி நடப்பது வேறு எவ்வாறு சாத்தியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைய காலகட்டங்களை போன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிதாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் ஞானிகள் மிகுந்து காணப்பட்ட நம் பாரத தேசம். அதில் பௌத்தம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் போன்ற தனது கொள்கைகள் கருத்துக்களை அதை விளக்கி தங்களை நிரூபிக்கணும்
அப்படி நிரூபிக்கிற பட்சத்தில் தான் வந்து அதை தான் வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. அதில் வந்து தோல்வி அடைந்தவங்க வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு அவங்களுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்றது அந்த காலத்தில் இருந்த அப்படி ஒரு பயங்கரமான ஒரு போட்டி நிறைந்த ஒரு காலம். இவ்வாறு போட்டிகள் இருந்த காலகட்டத்தில் மத்துவ மதத்தில் உதித்த பல பல ஞானிகளின் தவ வலிமை மற்றும் ஞானத்தின் வெளிப்பாடு இன்று நாம் வழிபாடு செய்து வரும் மத்வர் ஸ்தாபனம் செய்த குரு ராகவேந்திர வழிபாடு ஆகும். ஜெயதீர்த்தர் வந்து பெரும்பாலான தனது நேரத்தை வந்து அந்த டிப்பணி செய்வதிலேயே வந்து செலவிட்டிருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். தனது சமஸ்தான விஷயங்களில் குறைந்த நேரத்தையே வந்து செலவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து குருவின் கட்டளைப்படி மத்வாச்சாரியாரின் செய்தியை பரப்புவதற்காக தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்டாராம் ஸ்ரீ ஜெயதீர்த்தர் அவர்கள். அதாவது துவைத சித்தாந்தத்தில் ஸ்ரீமன் நியாயசுதத்தை படிப்பவர் மிக உயர்ந்த தரத்திலான அறிஞராக கருதப்படுகிறார். அந்த துவைத சித்தாந்தத்தில் வந்த அனைத்து அறிஞர்களும் நியாயசுதா கிரந்தத்திற்கு உரையாசிரியராக பணி செய்ய முயன்றுள்ளார்கள். அவர்களில் மந்த்ராலய மகான் ஜெகத்குரு என அழைக்கப்படும் ஸ்ரீ ராகவேந்திர குரு அவர்கள் எழுதிய ஸ்ரீ பரிமளா எனும் நூல் மிகவும் பிரபலமானது. இன்றும் கூட நவீன பல்கலைக்கழகங்களில் ஆய்வறிக்கைகளை எழுதுவதற்கு அவரது பாணியை தான் பின்பற்றுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஏராளமான தகவல்கள் உள்ளது. நமக்கு வேண்டிய தகவல்களை இதில் அடியேன் பகிர்ந்துள்ளேன். ஒரு மகானை நாம் தரிசிக்கும் போது அவரை பற்றிய ஒரு மேலோட்டமான தகவல்கள் யாவது அறிந்து கொண்டால்தான் நாம் ஏன் அவரை வணங்க வேண்டும் என்று மனம் ஏற்றுக்கொள்ளும். அந்த வகையில் ஜெயதீர்த்தரை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு பதிவை நாம் இப்போ சொல்லியிருக்கோம். ஸ்ரீ ஜெயதீர்த்தர் தனது 23 வருட தவ காலத்தை மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி 1388ஆம் ஆண்டு ஆஷாட கிருஷ்ண பஞ்சமி என்று பிருந்தாவன பிரவேசமானார். ஆனால் பெரும்பாலான தகவல்கள் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் பிருந்தாவனம் அணைகுந்தியில் உள்ள நவபிருந்தாவனத்தில் தான் அமைந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அது இன்னும் அறுதியிட்டு சொல்லப்படவில்லை. சில பேர் மல்கேடாவுன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து நவபிருந்தாவனம்னு சொல்கிறாங்க. அதற்குண்டான ஆய்வுகள் வந்து இன்னும் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜெயதீர்த்தர் ஆராதனை கொண்டாடப்பட உள்ளது. இது அவரின் 638வது ஆராதனை. அனைத்து ராயர் மடங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும். பக்தர்கள் வந்து ராயர் மடத்திற்கு சென்று ஜெயதீர்த்தரின் அருளையும் குருராயரின் அருளையும் பெறலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. கண்களால் பேசுகின்றாய், காவியமாய் திகழ்கின்றாய் என் குருராயா. கண்களால் பேசுகின்றாய்.